கார்த்திகை தீபம் சீரியல்ல கதைக்களம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்தி 2 பேரும் ஆதார் கார்டு கொடுத்து கையெழுத்து போட்டு 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது மேடம். இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உடனே ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. விசா எடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது, உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், அதுக்கப்புறம் நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, நாம எடுத்த முயற்சி வீண் போகலன்னு நினைச்சிட்டு உடனே பூஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. பூஜா ரேவதியோட கால் பார்த்ததும், என்னடி ரேவதி, ஹஸ்பண்டை கூட்டிட்டு போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன்டி. விசா வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது, வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கிறதாவும் சொல்லிட்டாங்க. நான் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எங்கே நடக்கும்னு கேட்குறாங்க ரேவதி. நான் வேலை பார்க்குற மெயின் பிரான்ச் தான், அங்கே போய் நீ இன்டர்வியூ முடிச்சிட்டீங்கன்னா செலக்ட் ஆனதும் உடனே நீ ஆஸ்திரேலியா கிளம்பி வந்துடலாம். வந்ததும் இங்கே நீ ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க பூஜா. சரிடி, அதனோட டீட்டெயிலும் அட்ரஸும் எனக்கு அனுப்புன்னு ரேவதி கேட்குறாங்க. பூஜாவும் சரிடி இப்போவே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மெயின் ஆஃபீஸோட அட்ரஸ் அனுப்புகிறாங்க. இந்த மெயின் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு ரேவதி கேட்கவும், ஆமாடி அங்கே தான் இருக்குது. எம்டி தான் நேரடியாக இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூவில் நீ பாஸ் பண்ணிடுடி, எதுவும் சொதப்பி வச்சிடாத. கரெக்டாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணினா உடனே செலக்ட் ஆகிடுவேன். எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு ரேவதி கேட்குறாங்க. ஆஃபீஸ் எம்டிஏ இன்டர்வியூ எடுக்கிறதுனால அவங்க எந்த மாதிரியான பொசிஷனில் இருப்பாங்க, எந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. பொதுவான விஷயங்களை தான் கேட்பாங்க. காஸ்மெட்டிக்ஸ், மியூசிக், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் சுலபமாக சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவருக்கு பல பிஸ்னஸ் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியல. நீ அதுக்கேற்ற மாதிரி தெளிவான விளக்கமும் பதில் சொல்லி சமாளிச்சிடுங்கிறாங்க பூஜா. இது வரைக்கும் நான் எந்த ஒரு இன்டர்வியூவுமே அட்டன் பண்ணினதில்லை. இது தாண்டி முதல் தடவையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். கொஞ்சம் பயம் பதட்டமாகவும் இருக்குங்கிறாங்க ரேவதி. பயப்பட வேண்டாம், எம்டி ரொம்ப ஜாலியான டைப்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நீ பதில் சொல்லு, அதுவே அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பூஜா. அப்படியா சொல்கிற, சரி நானும் அட்டன் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க ரேவதி. அருண் ஆனந்த் 2 பேரும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. என்னென்ன என்ன விஷயம், எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. டேய் கார்த்தி, நீ ஒரே அடியாக போய் அங்கே இருந்துக்கிட்ட, இங்கே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் எங்களால் சமாளிக்க முடியலடா. நம்ம ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, நம்ம ஆள் செலக்ட் பண்ணணும். சென்னையில் மெயின் ஆஃபீஸில் தான் இன்டர்வியூ வச்சுருக்கோம். அது நீ வந்து செலக்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். நீ வந்து அந்த கம்பெனியில் இன்டர்வியூவை ஓகே பண்ணிடுறியான்னு கேட்குறாங்க. தகுதியான ஆளுகளை செலக்ட் பண்ணுறது உன்னால் மட்டும்தாண்டா முடியும் கார்த்தி. அம்மாவும் இந்த பொறுப்பை உன்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கவும் கார்த்தி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சரிண்ணே, என்ன 5 மணி நேரம் தானே மீட்டிங் இன்டர்வியூ 2 சேர நான் அட்டன் பண்ணிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அப்பாடா, இப்போதான்டா திருப்தியாக இருக்குது. நீ எங்கே வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவியோன்னு நாங்கள் நினச்சோம். நல்ல வேலை நீ வரேன்னு சொன்னதே எங்களுக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறாங்க அருண். சரி, நான் காலையில் நேரமே கிளம்பி வந்ததும் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரி கார்த்தி, இந்த வேலைகளை நீ முடிச்சிட்டா நீ கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அருண் ஆனந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. கார்த்தியும் அடுத்த நாள் சென்னை கிளம்புறதுக்காக ஒரு வேலையாக இருக்குதுன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை, சென்னைக்கு தானே போகிறீங்க, போகும்போது நம்ம ரேவதியும் கூட்டிகிட்டு போய் அப்படியே 2 நாள் சுற்றி பார்த்துட்டு வரலாமேங்கிறாங்க. அதுக்கு ரேவதி ஒத்துக்கணுமேன்னு கேட்கவும், ரேவதி மாப்பிள்ளை தான் சென்னை போகிறதா சொல்கிறாங்கல்ல, நீயும் போயிட்டு வாவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதியும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்திகிட்ட வந்து, ஆமா நீ என்ன விஷயமா சென்னை போற அப்படின்னு கேட்கும், என்னோட ஆதார் கார்டில் சில திருத்தங்கள் செய்யணும், அதுக்காகத்தான் நான் போறேங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, அப்போ சென்னை வரைக்கும் நானும் உன் கூட வரேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்கிறாங்க ரேவதி. என்ன வேலை ஏது வேலைன்னு என்கிட்ட காரணம் கேட்கக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் நீ என் கூட பேசாமல் தான் வரணும். இதுக்கு சம்மதம்னா நான் உன் கூட வரேன், இல்லைன்னா நான் தனியாக ட்ரெயின் புக் பண்ணி போய்க்கிறேங்கிறாங்க ரேவதி. அம்மா தாயே, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, உன் விருப்பம் என்னவோ அதன்படியே செய்யுங்கிறாங்க கார்த்தி. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள சார் அப்படிங்கிறாங்க ரேவதி. 5 o'clock கிளம்புனா தான் நம்ம 4 மணி நேரத்தில் சென்னை போய் சேர முடியும், நீ நேரமே ரெடி ஆயிருன்னு கார்த்தி சொல்லவும் சரிங்கிறாங்க ரேவதி. அடுத்த நாள் காலையில் ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா தான் கிளம்பி போகிறாங்க. ரேவதி பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி, பூஜா அந்த கம்பெனி அட்ரஸையும் லொக்கேஷனையும் அனுப்பிடி, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அது நேற்று நைட்டே அனுப்பிட்டேன், நீ ஃபோனை பாருங்கிறாங்க ரேவதி. அப்போ தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. பூஜா, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், சாரி, சரி நான் பார்த்து போய்க்கிறேன், வச்சுட்டுமா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு, இங்கேயே என்னை இறக்கி விட்டுருங்கிறாங்க. இப்போவாவது சொல்லு, நீ எங்கே போகிற, அந்த இடத்துக்கே நான் கொண்டு இறக்கி விடுறேங்கிறாங்க கார்த்தி. ஐயா சாமி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேலை முடிஞ்சதும் நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ அப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா போதுங்கிறாங்க ரேவதி. சரி, உன்னோட பிடிவாதம் தான் எனக்கு தெரிஞ்சதாச்சே, நீ வேலை முடிச்சுட்டு அப்புறமா என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அட்ரஸை சொல்கிறாங்க. ஆட்டோக்காரரும் அங்கே இங்கே சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு திரும்ப கார்த்தியோட கம்பெனிக்கு முன்னாடி தான்
தான் ஆட்டோவை நிறுத்துறாங்க. ஆட்டோ விட்டு இறங்குறாங்க ரேவதி. ரேவதி டைம் பார்க்குறாங்க. அப்பாடா எப்படியோ கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணி வேலை கிடைச்சிட்டா பரவாயில்லைன்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே போகிறாங்க ரேவதி. இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற கம்பெனியே இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாங்க ரேவதி. கார்த்தியோட கம்பெனியில் கார்த்தியோட ஃபோட்டோவும் அபிராமி அம்மா ஃபோட்டோவும் பெரிய சைஸாக அங்கே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதை ரேவதி கவனிக்கல. பயமா பதட்டமா அங்கங்கே எல்லாரும் யார் யார் எப்படி வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே உள்ள போகிறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அம்மா, இத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களே, இதில் நம்மளும் செலக்ட் ஆகிடுவோமா? செலக்ட் ஆனால் அதிர்ஷ்டம்தான். எம்டி எப்படி இருப்பாரோ, எப்படிப்பட்டவரோ, எப்படி கேள்வி கேட்பாரோ ஒன்றுமே தெரியலையே. வயசானவரா இல்லை நம்ம வயசு உள்ளவரா, லேடியா ஜென்ஸா, எதுவுமே தெரியலையே. எப்படிப்பட்ட கேள்வி கேட்பாங்க, எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க ஒன்றும் தெரியல. யாரையாவது விசாரிச்சு பார்க்கலாமான்னு ரேவதி அங்கங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களான்னு தேடி பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்க போறா? பார்த்தவங்க எல்லாருமே புதுமுகமாக இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு போகிறாங்க. யாருமே நம்மளை மாதிரி யாரும் நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட பேச வந்தா நம்மளும் ஈஸியாக பேசி பழகலாம். எல்லாரும் கண்டும் காணாமல் போகிறாங்க. யார்கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுட்டே ஒரு சேரில் போய் உட்காடுறாங்க ரேவதி. கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் வர்றாங்க. வந்து ஏமா எல்லாரும் அந்தந்த டைமுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒருத்தருக்கு 4 ரவுண்டு 5 ரவுண்டு வரும். எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலையில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சார் இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. நீங்கள் கொண்டு வந்த ஃபைலில் எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடியாக எடுத்து கொண்டு வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி முடிச்சதும் அவங்கவுங்க ஃபைலில் எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதியும் அவங்க ஃபைலை விரித்து பார்க்குறாங்க. இங்கேயும் ஆதார் கார்டு, படித்த சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கேட்பாங்களோ, எதுக்கும் நம்ம தயாராக எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி ரேவதி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ எல்லாமே கொண்டு வந்துட்டோம், எதையும் மறக்கலைன்னு திருப்தியாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அங்கே இன்டர்வியூக்காக எல்லாரும் தயாராக உட்காந்துருக்காங்க. ஒரு 30-40 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் ரேவதி அவங்க வந்திருக்காங்க. கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் வராங்க. வந்ததும் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்களோட கேபினுக்கு போனதும் இன்டர்வியூவை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. அப்போ 11வது வரிசையில் ரேவதி உட்காந்துருக்காங்க. அவங்களையும் கூப்பிடுறாங்க. போய் ஃபர்ஸ்ட் ரவுண்டிலேயே பாஸ் பண்ணிடுறாங்க ரேவதி. இதே மாதிரி இன்னும் 4 ரவுண்ட் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணி செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் எம்டி ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆனவங்க ஒரு 4 பேர்த்த மட்டும்தான் அவங்க வேலைக்கு எடுத்துக்க போகிறாங்க. அந்த 4 பேர்லேயும் யார் அதிர்ஷ்டக்காரங்கன்னு நமக்கு இப்போ தெரியாது. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா எம்டி தான் செலக்ட் பண்ணுவார். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற தேதியில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரேவதி மனசுக்குள்ளேயே சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடவுளே, இதில் நானும் ஒருத்தியாக செலக்ட் ஆகிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் ரவுண்டில் ஒரு 20 பேர் எடுக்கிறாங்க. 2வது ரவுண்டில் 5 பேர் எடுக்கிறாங்க. 3வது ரவுண்டில் 10 பேர் எடுக்கிறாங்க. 4வது ரவுண்டில் 7 பேர், 5வது ரவுண்டில் 6 பேர் எடுக்கிறாங்க. அந்த 6 பேர்த்துலையும் ஒருத்தியாக தான் ரேவதி இருக்காங்க. நீங்கள் 6 பேருமே வெயிட் பண்ணுங்க. எம்டி வருவார். லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் நீங்கள் யார் 4 பேர் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இந்த வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிடுறாங்க. எம்டி நேரடியாக இன்டர்வியூ முடிச்சதும் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் உடனே அவங்க சொன்ன தேதியில் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த 4 பேர்த்துல நானும் ஒருத்தியாக இருக்கணும். இது வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணி ஜெயிச்சு வந்தாச்சு. இப்போ 6 பேர்த்துலையும் இன்னும் 4 பேர் தானே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேர்த்துலையும் ஒருத்தியாக நானாக இருக்கணுமேனு வேண்டிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. லஞ்ச் டைம் வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ரேவதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்தி ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி ஃபோனை பார்த்ததும், சே இவன் வேற நம்ம அவஸ்தை என்னங்கிறது தெரியாமல் ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறான். அவனுக்கெல்லாம் இன்டர்வியூ பற்றி என்ன தெரியும்? அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறானேன்னு நினச்சிட்டு கோவமா வெறுப்பாக ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ரேவதி. ரேவதி வந்த வேலை முடிஞ்சதா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டியா, பாஸ் பண்ணிட்டியானெல்லாம் அக்கறையோட கேட்குறாங்க கார்த்தி. அதை பற்றி கேட்டு நீ என்ன பண்ண போற, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இன்டர்வியூனா என்னன்னு தெரியுமா? இன்டர்வியூவில் எந்தெந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னாவது உனக்கு தெரியுமா? நீ என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போற? நீ வந்த வேலை முடிஞ்சதா? எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் வருவேன். இதை பற்றியெல்லாம் உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க ரேவதி. கார்த்திகும் அதுக்கு மேலே ரேவதி கிட்ட கேட்க விருப்பம் இல்லாமல், சரி ரேவதி முடிஞ்சதும் கூப்பிடுங்கிறாங்க. சே இப்படியெல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு என்ன டார்ச்சர் கொடுக்காத, நானே கூப்பிடுவேன், பேசாமல் அங்கேயே வெயிட் பண்ணுங்கிறாங்க ரேவதி. ஃபோன் கட் பண்ணுறாங்க. லஞ்ச் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எம்டி வந்துட்டாருன்னு சொன்னதுமே ஆஃபீஸே பரபரப்பாக எல்லாரும் எல்லா வேலைகளும் அவங்கவுங்க வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாரும் அங்கே அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரேவதி ஆச்சரியப்படுறாங்க. டேப்பா, எம்டினா இவ்வளோ பவரா? எம்டியை பார்க்காமையே இவ்வளோ ஒரு பயபக்தியோட வேலை செய்கிறாங்களே, அப்போ எம்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராக இருப்பாரா? இருந்தாலும் இருக்கலாம். இவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறவர்
சாதாரணமானவராவா இருப்பாரு, சொல்லிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ரேவதி. ஆபீஸ் மேனேஜர் வர்றாங்க. வந்து இங்க பாருங்கம்மா, எம்டி வந்துட்டாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க 3 நிமிஷத்துல பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் தான் டைம். 3 நிமிஷத்துல இன்டர்வியூ முடிஞ்சிடும். எம்டி கேட்குற கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்கள 4 பேர்த்த மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லி செலக்ட் ஆகுங்க, என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கிருந்து போறாங்க. அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ரேவதி இன்னும் பதட்டப்படுறாங்க. ஐயோ, எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே, 3 நிமிஷத்துல நம்ம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது? கரெக்டான பதில் சொல்லி எப்படியும் இந்த ஜாப்ல சேர்ந்துருவோமா, ஜாயின் பண்ணிடுவோமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. அவங்களுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் போயிட்டு திரும்பி வர்றாங்க. இவங்கள பார்த்து ரேவதி கேட்குறாங்க, ஆமா எம்டி எப்படி கேள்வி கேட்குறாங்க? கேள்வியெல்லாம் எந்த மாதிரியான கேள்வின்னு எல்லாம் கேட்குறாங்க ரேவதி. ஒருத்தர் பரவாயில்லைன்னு சொல்றாங்க, ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யூகிக்கவே முடியல. அவங்க சொல்றதை வச்சு அவங்கள கணிக்கவே முடியலையே. சரி, நேரடியா பார்த்தா தான் நமக்கும் தெரியும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. 1 by 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போறாங்க. அடுத்தது ரேவதி போறாங்க உள்ள. கேபின்குள்ள போகும்போதே கொஞ்சம் நடுக்கத்தோட போறாங்க ரேவதி. கார்த்தி ஃபைலை பார்த்துட்டு அந்த பக்கமா திரும்பி வந்திருக்காங்க. ரேவதி, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. இதுவா பயந்த குரல்ல ரேவதி கேக்குறாங்க. எஸ் கமின் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ரேவதி தயக்கமா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி ரேவதியை நிமிர்ந்தே பார்க்கல, அவங்க ஃபைலை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதியும் ஐயோ எம்டி என்ன கேள்வி கேட்க போறாங்களோ என்னமோன்னு பயந்துட்டு பதட்டமா நிக்கிறாங்க. கார்த்தி ரேவதியோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்ததும் அங்க ஒரு கிளாஸ்ல ரேவதி நிக்கிறது தெரியுது. ரேவதி முகத்தை கண்ணாடியில பார்த்ததும் கார்த்தி திரும்பாமலே ரேவதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரேவதியும் பதட்டத்தோடவும் பயத்தோடவும் அப்போ ஏதோ ஒரு தைரியத்தோட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி சொன்ன பதில் கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, நல்ல டேலண்டோட தான் இருக்கா. ரேவதியோட டேலண்ட் நம்மளால முடங்கிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ரேவதி கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொன்னவளுக்கு நாம சப்போர்ட்டிங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி. கார்த்தி திரும்பி பார்க்காமயே ரேவதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமானு கேட்கவும் ரேவதி ஆமா சார் எனக்கு சம்மதம் தாங்கிறாங்க. 5 வருஷம் அக்ரிமெண்ட், நீங்க இந்தியா வர முடியாது, உங்க சொந்த பந்தங்களை பார்க்கணும்னு நினைச்சாலும் நோ சாய்ஸ் நோ சான்ஸுங்கிறாங்க கார்த்தி. பரவாயில்ல சார், எனக்கு ஜாப் கிடைச்சா போதும், 5 வருஷம் நான் அங்கேயே இருந்து ஒர்க் பண்ணிக்கிறேங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ரேவதியோட முகத்தை பார்க்காமயே பல கேள்விகள் கேட்குறாங்க. கேட்க ரேவதியும் கரெக்டாக பதில் சொல்லிட்டு வராங்க. எல்லாத்தையும் விட்டு போக முடிவு பண்ணின ரேவதியை ஒரு நிமிஷம் மனசால நினைச்சு வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் என்ன செய்யறது, ரேவதி எடுத்த முடிவுக்கு நம்ம தடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. கார்த்தியும் அவங்க கம்பெனியில் வேலைக்கு சேரக்கூடிய சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி இந்தாமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை சந்தோஷமா ரேவதி வாங்கிக்கிறாங்க. மெயின் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஜாயின் லெட்டர் வரும். ஜாயின் லெட்டர் வந்த எண்ணி ஒரே வாரத்தில் நீங்கள் ஆஸ்திரேலியா கிளம்பிடணும். ஆஸ்திரேலியா ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாத ரேவதி, எம்டி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ஒரு பிரச்சனையில் ஆழமாக சிக்கிட்டேன், ஆனால் இந்த வேலையில் தான் எனக்கு அதில் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இந்த இன்டர்வியூவும் உங்களையும் நான் மறக்க மாட்டேன் சார், நான் கண்டிப்பாக 5 வருஷம் அந்த ஆஃபீஸ்க்காக சின்சியராக உழைக்க போகிறேங்கிறாங்க ரேவதி. சரி மேடம், உங்கள் உழைப்பையும் திறமையும் வேலையில் காட்டுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க கார்த்தி. பல தடவை தேங்க்யூ சொல்லிட்டு முகத்தில் அவ்வளோ பிரகாசம் சந்தோஷமாக வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கை கொடுத்து எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, இன்னி ஒரே வாரத்தில் எனக்கு வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஆர்டர் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லிட்டு ரேவதி வெளியில் வந்ததும் உடனே பூஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பூஜா ஃபோனை எடுத்ததும் என்ன ரேவதி செலக்ட் ஆயிட்டியா, நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணினியான்னு கேட்குறாங்க. பூஜா, நீ சொன்ன மாதிரியே எம்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டடி, என்னோட ரெஸ்யூம் பார்த்ததும் அவர் கேட்ட கேள்வி இருக்கே, அப்பப்பா என்ன கேட்க போறாரோ ஏது கேட்க போறாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை தாண்டி கேட்டாரு, நானும் டக்குன்னு பதில் சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா கராரா பேசுவாரோன்னு நினைச்சேன்டி, அதெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஜாலியான டைப்பா இருப்பார் போல இருக்கு. 4 கேள்வியில பட்டுன்னு இன்டர்வியூ முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க ரேவதி. இதை கேட்ட பூஜா, அப்பாடா பரவாயில்ல, வேலையில் ஜாயின் பண்ணுற நல்ல கம்பெனியில் தான் நீயும் ஜாயின் பண்ணுற, கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் என்னங்கிறத அவங்களும் லெட்டர்லேயே அனுப்புவாங்க, அதன்படி நம்ம வந்தால் போதுங்கிறாங்க பூஜா. ஆமாண்டி, இன்னும் ஒரே வாரத்தில் நானும் ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டில் பறந்து வரப்போகிறேங்கிறாங்க ரேவதி. சரிடி, நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனை கட் பண்ணுறாங்க. திரும்பி பார்க்கும்போது கார்த்தி இவங்களை பார்க்காமையே அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை முன்னாடி விட்டு பின்னாடி ரேவதி ரசிக்கிறாங்க. ஆஹா, எவ்வளோ ஒரு பர்சனாலிட்டியான ஆள், எவ்வளோ ஸ்ட்ரிக்டா கம்பீரமா இள வயசுலேயே எவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறாரு. இவரோட கம்பெனியில் ஒர்க் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் கெத்து காட்டிக்கிறாங்க. இருக்க இவர் என்ன சாதாரணமாலா, அப்ப இவர் எவ்வளோ பெரிய கெத்தான ஆளு. அச்சோ, நம்ம பின்னாடி தான் பார்த்தோமே, இவரோட முகத்தை பார்க்காம விட்டுட்டோமேன்னு ரேவதி மறுபடியும் அங்கங்க ஓடி ஓடி பாக்குறாங்க. ஜம்முன்னு கோட் சூட் போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே போனதும் கார்ல ஏறிடுறாங்க. ரேவதி பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க, அச்சோ இவர் முகத்தை பார்க்காம விட்டுட்டோமே, மறுபடியும் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா, போச்சு பார்க்காமயே விட்டாச்சு. சரி, அவரை பார்க்கலன்னா என்ன, எப்படியோ நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் அவர் கம்பெனியில கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இல்லாவது என்னைக்காவது ஒரு நாள்
நாள் அவரை நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கையில ரேவதி அங்க ஒரு சேர்ல போய் உட்காந்துருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி இன்னும் காணுமேனு மறுபடியும் கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட கேக்குறாங்க, என்ன ரேவதி வேலை உனக்கு கன்ஃபார்மான்னு கேக்குறாங்க. என்ன அவ்வளவு சந்தேகமா கேக்குற? என்னோட டேலண்ட் என்னங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். உன்ன மாதிரி ஏதோ 4 எழுத்து இங்கிலீஷை கத்து வச்சுக்கிட்டு போது வந்த போது பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இந்த பத்தி எல்லாம் எதுவும் புரியாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலே நீ அதை கேட்டு என்ன பண்ண போற? உனக்கு இதனால எந்த யூஸும் கிடையாது. நீ எங்க வீட்டுக்கு நல்ல ஒரு டிரைவர், அது மட்டும் இல்லை எங்க அம்மாவுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிள்ளை, அவ்வளவுதான். மற்றபடி உனக்கு எங்க வீட்டுல எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு ரேவதி சொல்லவும், பரவாயில்ல ரேவதி, நீங்க என்னை எந்த இடத்துல வச்சிருந்தாலும் எனக்கு சம்மதம் தான்ங்கிறாங்க கார்த்தி. நீ சொன்னாலும் சொல்லினாலும் உன்னோட லிமிட் அவ்வளவுதான். நான் இப்போ ஊருக்கு போகணும், கிளம்பி வாங்குறாங்க. ரேவதி நான் இங்க தான் இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து ரொம்ப ஆணவத்தோடவும் திமிராவும், எவ்வளவு பெரிய கம்பெனில என்னோட படிப்பு திறமைக்கு வேலை கிடைச்சிருக்கு பாத்தியாங்கிறாங்க.